ஏப்ரல் 25 இந்த தேதி உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? கணித வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோல்டன் டே. ஆமா, ஒரு பொன்னாள்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு. அது உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்த போகுது. பாருங்க, இந்த ஒரே நாள்ல தற்செயலா நடந்த சில விஷயங்கள் உலகையே மாத்தின பெரிய பெரிய கணித புதிர்களுக்கு விடை கொடுத்துச்சு. என்ன அதுன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க, ஒரே தேதி, ஆனா பல நூற்றாண்டுகள், பல நாடுகள், ஆனா அவங்க தேடினது ஒண்ணுதான். நம்ம உலகத்தையே புரட்டி போட்ட சில பிரமாதமான மூளைகளை தான் நாம இப்ப சந்திக்க போறோம். வாங்க போகலாம். சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். இது நாம ஒவ்வொரு நாளும் உணர்ற ஒரு விஷயத்தை பத்தினது. டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. இப்போ வெளியில 30 டிகிரி இருக்குன்னு சொன்னா, ஓ வெயிலா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த 30 டிகிரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? யாரு இத முடிவு செஞ்சாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடும்போது தான் நாம ஆண்டா செல்சியஸ்ங்கிற ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த பதில தேடி நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி 1744ஆம் வருஷம் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு போறோம். அன்னைக்கு தான் ஆண்டஸ் செல்சியஸ் இந்த உலகத்தை விட்டுட்டு போனாரு. ஆனா அவர் போகும்போது ஒரு புரட்சிகரமான ஐடியாவை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அவர் என்ன செஞ்சார்னா 100 டிகிரில ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேலை உருவாக்கினார். இதுதான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற சிஸ்டம்க்கு பேஸ். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவரோட ஒரிஜினல் ஸ்கேல்ல தண்ணி கொதிக்கிற பாயிண்ட் 0 டிகிரியா, உறையிற பாயிண்ட் 100 டிகிரியா? ஆமாங்க, அப்படியே தலைகீழா இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஐடியா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சூட்டையும் குளிரையும் அளக்கிறதுக்கு ஒரு பொதுவான மொழியை கொடுத்துச்சு. சொல்லப்போனா நாம இன்னைக்கும் அந்த மொழியில தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, தேதி அதே ஏப்ரல் 25 தான். ஆனா இப்போ நம்ம டைம்ல ஒரு பெரிய ஜம்ப் அடிக்க போறோம். கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி. வாங்க நம்ம அடுத்த ஜீனியஸை பார்க்கலாம். நம்ம அடுத்த கதை நாம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச கணித வரலாற்றையே ஒரு கேள்வி கேட்க வைக்கும். சோ கொஞ்சம் ரெடியா இருங்க. கால்குலஸ்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? நியூட்டன், லைப்னிட்ஸ், சரிதானே? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. அவங்க வர்றதுக்கு 180 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியால அதுக்கான விதைகள் துவப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? இப்படி மறைஞ்சு கடந்த ஒரு உண்மைய உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது ஒரு இந்தியர். அவர்தான் C.T. ராஜகோபால். அவரும் இதே ஏப்ரல் 25ல தான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? கேரளாவோட பழங்கால கணித பள்ளியோட படைப்புகளெல்லாம் ஆழமா படிச்சு நியூட்டன் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே மாதவா மாதிரியான மேதைகள் சைன், கொசைன் சீரீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சார். இது சும்மா இல்ல, கணித வரலாத்தையே திருப்பி போடுற ஒரு விஷயம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? மாடர்ன் மேத்ஸோட வேர்கள் நாம நினைச்சதை விட ரொம்ப பழமையானது. அதுலயும் இந்திய தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இது உண்மையிலே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். சரி, திரும்பவும் அதே ஏப்ரல் 25. ஆனா இந்த தடவை வேற ஒரு நாடு, இன்னும் பெரிய ஒரு யோசனை. இப்போ நாம பூமியை விட்டு கொஞ்சம் மேல நட்சத்திரங்களை பார்க்க போறோம். நம்ம அடுத்த கதை சாதாரணமானதல்ல. நாம எப்படி உருமானோம், நம்மளோட ஆரம்பம் என்ன, அத பத்தின கதை. இந்த யூனிவர்ஸ் எப்படி ஆரம்பிச்சது? பிக் பேங் தியரி பத்தி கேட்டிருப்போம். ஆனா அந்த பிக் பேங்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரபஞ்ச புதிரோட முடிச்ச அவிழ்க்க உதன ஒருத்தர் தான் வில்லியம் மெக்ரியா. ஆச்சரியமா இருக்குல்ல? அவரும் இதே ஏப்ரல் 25ஆம் தேதி தான் இறந்து போனார். அவரு நேரடியா பிக் பேங் தியரிய கண்டுபிடிக்கல. ஆனா சூரியன், மத்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி உருவாகுதுன்னு அவர் செஞ்ச கணித ரீதியான ஆராய்ச்சிகள் இருந்துச்சே, அதுதான் பிரபஞ்சம் ஒரு சின்ன புள்ளிலிருந்து தான் விரிவடைஞ்சதுன்னு சொல்ற பிக் பேங் தியரிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரமா அமைஞ்சது. சொல்லப்போனா அவரோட கணக்கு மூலமா இந்த பிரபஞ்சத்தோட கதையோட பக்கத்தை படிக்கிறதுக்கு அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. பாருங்க, நம்பர்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. வாவ், ஒரே தேதி ஆனா எத்தனை கதைகள் பாருங்க. சரி, நம்ம கடைசி கதைக்காக ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்க நாம மறுபடியும் பூமிக்கே திரும்பி வரலாம். இப்போ கணக்கோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது வெறும் எண்களை வச்சு கண்ணு முன்னாடி நிக்கிற பிரம்மாண்டமாத விஷயங்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தட்டையான இரும்பு ஷீட், அதை வச்சு கடல்ல சீறி பாயிற ஒரு பெரிய வளைவான கப்பலை எப்படி கட்டுவாங்க? ஒவ்வொரு பீஸும் கொஞ்சம் கூட கேப் இல்லாம கச்சிதமா எப்படி பொருந்தும்? இது ஒரு பெரிய இன்ஜினியரிங் சவால் இல்லையா? இந்த சவாலுக்கு கணக்கு வச்சு பதில் சொன்னவர் தான் இமானுவேல் ஸ்கிரீன்பர்க்ஸ். ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். அவரும் இதே ஏப்ரல் 25 அன்னைக்கு தான் இந்த உலகத்தை விட்டு போனார். அவர் என்ன செஞ்சார்னா, மேத்ஸையும் கம்ப்யூட்டர்ஸையும் ஒன்னா பயன்படுத்தி ஒரு கப்பலோட வளைவுகளை உருவாக்குறதுக்கான கஷ்டமான கணக்கீடுகளை ரொம்ப சிம்பிள் ஆக்கினார்.
இதனால இன்ஜினியர்ஸ் தட்டையான இரும்பு தகடுகளை வெட்டி அதை அப்படியே பெர்ஃபெக்ட்டான 3D வளைவுகளா மாத்த முடிஞ்சது. இது அந்த காலத்துல ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சி. இதுலேருந்து என்ன தெரியுது? நாம பார்க்குற பெரிய பெரிய விஷயங்கள் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில கணித வடிவங்களால தான் ஒண்ணா இணைக்கப்பட்டிருக்கு. சரி, வெப்பநிலை, கால்குலஸ், பிரபஞ்சம், கப்பல் கட்டுறது, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த 4 கதைகளும் இணைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? டெம்பரேச்சர், வரலாறு, யூனிவர்ஸ், கப்பல் கட்டுறது, இது எல்லாத்தையும் ஒரே நூல்ல கோர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஒரு கேள்வி. ஆமா, இந்த 4 பேருமே ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன? செல்சியஸ் வெப்பத்தோட குழப்பத்துல ஒரு அளவீட்டை கண்டுபிடிச்சார். ராஜகோபால் சரித்திரத்தோட பக்கங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு உண்மையை கண்டுபிடிச்சார். மெக்ரியா நட்சத்திரங்களோட இயக்கத்துல பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை கண்டுபிடிச்சார். கிரீன்பர்க்ஸ் சாதாரண உலோக தகடுகள்ல ஒரு கப்பலோட வடிவத்தையே கண்டுபிடிச்சார். அவங்க எல்லாருமே குழப்பத்துக்குள்ள இருந்த அந்த வடிவங்களை, அந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த பேட்டர்ன்ஸ் தான் நாம இன்னைக்கு வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்தையே உருவாக்குச்சு. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மறைக்கப்பட்ட வடிவத்தை கண்டுபிடிக்க போறீங்க? யோசிங்க. உங்க